மேஷ ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாய் கடகத்தில் நீசம். மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. இது தேவையற்ற மருத்துவ விரயங்கள் ஏற்படும். பன்னெண்டாம் குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறது பணம் வந்தாலும் எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாது, விரயங்கள் ஆகிடும். சேர்த்து வைக்கிறதே கடினம். 12ஆம் குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறனால விரயங்கள் அதிகமாக இருக்கும் மேஷராசிக்காரர்கள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை இருக்கிறது. சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன். சனி 10ஆம் அதிபதி 12க்கு போயிட்டார். மேஷராசிகள் தங்கள் ஜாபை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. மேஷராசிகள் 7 சனி நடக்குது. உங்கள் வேலையை கவனமாக இருக்க வேண்டும். வேலை பறிபோய்விட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலையை விட்டு நிலைமை வரும். அதனால் வேலையில் எச்சரிக்கையாக இருங்கள். தற்போது வேலை மாறுவதற்கான சூழ்நிலை சரியில்லை. இருக்கிற இடத்துல வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பொருளாதார விஷயத்தில் கணவன் மனைவி சண்டையிடுவார்கள். வரவுக்கு மீறிய செலவு இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. மாத பிற்பதில் சூரியன் உச்சமாக இருப்பார். 5ஆம் தேதி சூரியன் உச்சம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ப்ரொமோஷன் காத்து கொண்டிருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். மாத பிற்பதில் சம்பள உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். சூரியன் சனி சேர்க்க வைக்கிறது மீனராசி. அப்பாவும் மகனும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆறாவது புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறனால மருத்துவ விரயங்கள்லாம் ஏற்படும். அதாவது நரம்பு தொந்தரவு வரலாம். வெளிநாட்டில் இருக்கிறது இது சாதகமான காலம். வருமானம் நன்றாகவே இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வருமானம் நன்றாகவே இருக்கும். 2வது சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். 2-12 பரிவர்த்தனை. வருமானம் வரும், செலவாகும். வருமானம் வரும், செலவாகும். 2-12 பரிவர்த்தனை இதுதான் கொடுக்கும். மேஷராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சி சரியில்லை. 12ஆம் இடத்தில் சனி இருக்கிறது. ஒரு வேலையை ஸ்திரத்தன்மை இருக்காது. ஸோ வேலையில் கவனமாக பார்த்துக்கொள்வது.